ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். மாதிரி வினாத்தாலேருந்து கொஞ்சம் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரெஸ்டாரண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. கேள்வியை நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெஸ்டாரண்ட் அப்படின்னா என்னது? உணவகம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கொஸ்டின். எஜுகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. எஜுகேஷன் அப்படின்னா என்னது? கல்வி. அடுத்தது, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. நான், நான் 3 சுழி எண்ணுக்கும் 2 சுழி எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு. ரொம்ப போட்டு குழம்ப தேவையில்ல. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி, நான். அந்த 3 சுழி எண் இருக்கு இல்லையா, அதற்கு கயிறு. அதாவது நான்னா நாணம், வெக்கம் வரும். கயிறு தாலி கயிறுன்னு வரும். 2 சுழினா இருக்கு இல்லையா, அந்த நான்கு யான். நான் அதற்கு வேற யான். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது அதே கான்செப்ட். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. விழி, விழி. விழி அப்படின்னு என்னது? விழி என்னது? நம்ம நல்லா படிச்சிருப்போம். இந்த இலக்கண பகுதியில் விழி அப்படின்னு என்னது? சத்தமாக கூறுதல், அதாவது அழைத்தல், அழை. ஆப்ஷன் சி சரியான விடை. விழி அப்படின்னா கண் விழி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, கண் திறந்த நிலையில விழி. கண் திறந்த நிலையில இருப்பது விழித்தல். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை, அறை. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அறைக்கு பாதி. அறைனா அறையா கொடு, அறையா பிளந்து கொடு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதற்கு பாதி. இரண்டதா இருக்கு இல்லையா, அந்த அறைக்கு அறைதல். அவன் அரைஞ்சிட்டான்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அறை. அடுத்ததா கான், கான். 3 சுழி எண்ணுக்கும் 2 சுழி எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு. 3 சுழி எண் இருக்கு இல்லையா, அந்த கான் அப்படின்னது காண்பது. நான் அவனை கண்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு பார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. 2 சுழி எண்ணுக்கு காடு, கானகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அது காடு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது, ஆள், ஆள். மேல் நோக்கிய இல்லுக்கும் கீழ் நோக்கிய இல்லுக்கும் உள்ள வேறுபாடு. ஆப்ஷன் சி சரியான விடை. ஆள் மேல் நோக்கிய இல்லு இருக்கு இல்லையா, அதற்கு ஆலமரம். கீழ் நோக்கிய இல்லு அந்த ஆளுக்கு அவன் ஒரு தனி மனிதன், அதாவது தனி ஆளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தனி மனிதன். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்க. பெற்றார் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. பெற்றார் அதற்கு வேர் சொல் பெரு. ஆப்ஷன் ஏ. சாற்றினல் இச்சொல்லின் வேர் சொல் சாற்று. ஆப்ஷன் பி. அடுத்த வினா. தேடி இச்சொல்லின் வேர் சொல் தேடி, அதற்கு தேடு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது, சொல்லுவேன் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. சொல்லுவேன் அதற்கு வேர் சொல் சொல். ஆப்ஷன் சி. அடுத்தது, எழுதாமல் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. எழுதாமல் அதற்கு சரியான விடை அதற்கு வேர் சொல் பார்த்தீங்கன்னா எழுது. இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு டஃப்பா இருக்கும், அதாவது கஷ்டமா இருக்கும் சொல்ல வரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கு. பி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? சரியான விடை என்ன வரும்? கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்க்கும். மூக்கு, காது, தலை, கண். சரியான விடை கண். ஆப்ஷன் டி சரியான விடை. கடைசி வினா. சி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? சி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? இந்த கேள்விக்குண்டான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியான விடை அடுத்த காணொலி பதிவில் பதிவேற்றம் செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.